பள்ளி எல்லா காரியங்களிலுமே மாணவர்களுக்கான நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கான முயற்சிகளை நாம் செய்து வருகிறோம். இதற்கு முக்கிய காரணம் ஆசிரியர்களுடைய ஒத்துழைக்கப்பட ஒரு தங்களுக்காங்களே இந்த கல்விக்காக அவர்கள் அர்ப்பணம் செய்து மாணவர்களுக்கு தேவையான எல்லா பாடங்களின் நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். மாணவர்களும் ஒத்துழைக்கிறார்கள். மாணவர்களுடைய ஒத்துழைப்பின்றி நாம் எதையும் சாதிக்க முடியாது. எனவே மாணவர்கள் பெரும்பாலும் வகுப்புகளில் நன்றாக கவனிக்க முடியாத ஆசிரியர்கள் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். மாணவர்களுடைய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக காலை இறைவணக்கத்திலே மாணவர்களுக்கு தேவையான இந்த ஒழுக்க நெறிமுறைகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவர்கள் தனி வகுப்புகள் நடத்தி ஒழுக்க நெறிகளை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். இதை தவிர மாணவர்களுக்கு தேவையான விளையாட்டு போட்டிகள், கராத்தே, நடன பயிற்சி, இசை பயிற்சி அனைவற்றையும் கூட நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். இந்த ஆண்டு எங்கள் பள்ளியிலே அஞ்சலி என்று சொல்லக்கூடிய பெண் 12ஆம் வகுப்பு படிக்கிற பெண் மாநில அளவிலே விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு பள்ளிக்கு பெருமை தந்திருக்கிறார். அதே விதமாக ஆண்டுதோறும் பிள்ளைகள் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பள்ளிக்கு பெருமை தந்திருக்கிறார்கள். இதற்கு நான் சொல்லுவேன், பள்ளி ஆசிரியர்கள் மட்டுமல்ல, மாணவர்களும் மாணவர்களை கல்வி கற்க வைக்கும் பெற்றோர்களும் சேர்ந்து 3 பேருமாக சேர்ந்து இந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். பின்தங்கிய மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்துவோம். நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுக்கு எந்த பாடத்தில் எந்த பகுதியை கடினமாக அவர்கள் எழுதுகிறார்களோ அந்த பகுதிகளை தேர்ந்தெடுத்து ஆசிரியர்கள் அவர்கள் சிறப்பு வகுப்பு நடத்தி அவர்களையும் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்காக வசதி செய்து கொடுக்கிறார்கள். எனவே காலையிலும் மாலையிலுமாக மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் அவ்வப்போது வகுப்பு நடத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து மாணவர்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க, ரிவிஷன் டெஸ்ட். அதாவது மீண்டும் மீண்டுமாக அவர்களுக்கு செவரல் ரிவிஷன் டெஸ்ட். அப்படி படிக்கும்போது அவர்கள் எழுதும்போது ஏறக்குறைய புத்தகத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலும் அவர்கள் they cover all the portions in the book, and so they are able to come to a certain point where they get the confidence to write examinations very well. So our teachers, they coach them in a very better way. என் பெயர் திருமலை. நான் பள்ளி முதல்வராக பணியாற்றிருக்கிறேன். முதலில் ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு இந்த அனுபவம் வணக்கம். இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பில் எங்கள் பள்ளி நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கு காரணம் எங்கள் பள்ளியின் தாளாளர், செயலாளர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவர்களுடைய வழிகாட்டுதலும், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பும் முக்கிய காரணமாகும். எங்கள் பள்ளியில் 6 மாணவர்கள் 1100 மதிப்பெண்களுக்கு அதிகமாகவும் 11 மாணவர்கள் 1000 மதிப்பெண்களுக்கு அதிகமாகவும் பெற்றுள்ளனர். இதற்கு காரணம், நாங்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு தனியாக பயிற்சியும், தேர்ச்சி விகிதத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளும் நடத்தி அவர்கள் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். அதே சமயத்தில் உடற்கல்விக்கு சிறப்பான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. மாரல் எஜுகேஷனுக்காக தினமும் நாங்கள் பிரேயர்கள், திருக்குறள் போன்ற நீதி போதனை நாங்கள் கூறி வருகிறோம். வகுப்புகளிலும் அதை ஆசிரியர்கள் பின்பற்றுகிறார்கள். இந்த வெற்றிக்கு காரணம் எங்களுடைய நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பே ஆகும். ஸோ வரும் கல்வி ஆண்டுகளிலும் இந்த வெற்றி தொடர்வதற்காக நாங்கள் அனைத்து முயற்சிகளும் செய்வோம் என்று உறுதி கூறுகிறோம். All the credit goes to my teachers and correspondents. I thank them a lot. I thank the parents for supporting them a lot. In Hindi I got 185, in English 183, Commerce, Medical, Computer Science 185, Economics 197, and Accountancy 198. Hello, I'm Vaishali. Nammoke Tamil Amma Peru Gunasegaran. நான் இந்த ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறேன். இந்த ஸ்கூலில் சேர்ந்தது காரணம் என் அண்ணனும் இதே ஸ்கூலில் தான் படித்தாங்க. அவங்க இந்த ஸ்கூலில் படித்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்னவோ எங்கள் அம்மாவும் என்னை இதே ஸ்கூலில் சேர்த்தாங்க. நான் 10th 94% வாங்கினேன். அதுவும் இந்த ஸ்கூலில் படிச்சு தான். இப்போ 12th 94% வாங்கியிருக்கேன். ஆல் த கிரெடிட் கோஸ் டு மை பேரண்ட்ஸ் as well as my school, and I help my teachers, friends, parents,
எங்கள் அண்ணன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். மார்க் 1134. மேபி ஸ்கூல் தேர்வானதான் எனக்கு ஒன்றும் டவுட். பட் சயின்ஸ் குரூப்பில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஒரு மார்க் வந்ததுக்கே எனக்கு போதும் தோணுது. தமிழில் எனக்கு மார்க் 188, இங்கிலீஷில் 189, மேத்ஸில் 190, கெமிஸ்ட்ரியில் 190 அண்ட் ஃபிசிக்ஸ் 189, பயோ 188, டோட்டல் 1134. என்னோட பையனும் ரங்கராஜ் அஞ்சு ஸ்கூலில் படிச்சுட்டு ஸ்கூல் தேட வந்தான். அவனே ஆக்சுவலில் படிக்க வச்சு இப்போ பண்ணிட்டு இருக்கான். அதை வெளிநாட்டு போட்டு 9th இதே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கான். இப்போ இன்னும் கொஞ்சம் மார்க் அதிகமாக ஸ்கூல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். இருந்தாலும் இந்த அளவுக்கு மார்க் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்கூலில் வந்து நல்ல ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த பள்ளியோட ஒரு பிறந்த